சில குடும்பங்களில் அப்படியே பாவம் அந்த புருஷங்காரன் அவனை போட்டு அந்த பொம்பளை படித்து வச்சுருக்கான். ரொம்ப மோசமாக அந்த தாய் குலங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவனை நைட்டு ஃபுல்லாக தலையணை மந்திரம் அப்படியே சொல்லி சொல்லி பேசி பேசி இந்த குத்துச்சண்டை வீரனுக்கு க்ளவுஸு தான் அடி வாங்கும். நிறையா கையை நீட்டுவான், அந்த க்ளவுஸில் தான் அடிப்பானுங்க. அது மாதிரி க்ளவுஸாக யூஸ் பண்ணுவாங்க. நிறையா பார்த்துருக்கேன். பாவம் அவன் மறுத்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்கணுன்ற ஒரு சூழல். அவனுக்கு அந்த ஆளுமை இல்லாமல் பல பேர் இருக்கிறான். குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சில பேர் நல்ல எண்ணங்களோடையும் அந்த ஒய்ஃப் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் போய் களத்தில் இறங்கி அவன் கெட்ட பேர் வாங்கிட்டு இருப்பான். இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இவனை கெட்ட பேர் ஆக்கிட்டு இவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த ஆண்மகனை வச்சு சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இது எப்படி நியாயம்ங்கிறது இந்த கிராமத்தில் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இவங்களால எத்தனையோ குடும்பங்கள் ஸ்பாயிலாக இருக்குது. இவங்களை ஆம்பளை ஏற்றி விட்டு அவனை கொண்டு போய் ஏதாவது தேவையில்லாமல் சொந்த பந்தத்துக்குள்ளே பிரச்சனையை ஏற்படுத்திட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இவனை வச்சு பண்ணுறது. ஐயோ, இப்போ எனக்கு தெரிய ஒரு தாய் குளம் இருக்கிறாங்க. இதே வேலை தான். பாவம் அந்த ஆளுக்கு கெட்ட பேர் தான். கடைசியில் பார்த்தா அவன் தான் தப்பு பண்ணான்னு வெளியே போகும். ஆனால் பின்னாடி டைரக்ஷன் பண்ணுறது பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. அது வேலை பார்க்குறது பூரா அந்த டைரக்டர் வேலை பார்ப்பாங்க. அது பூரா அவங்க தான் பார்ப்பாங்க. அந்த குடும்பம் அந்த சொந்த பந்தங்களுடைய எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி விடுவாங்க.